வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக மற்றும் ஒரு முறை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் முன்னாள் எம்எல்சியாக பணியாற்றியவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மனிதர் கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக அண்ணன் பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்களை நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அதற்காக எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு பெரிய பங்கு வகிக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்ம பெரம்பலூர்ல இருக்கோம். நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்க. பெரம்பலூர்ல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 3ல் 1 பூத், முதல்ல 2வது வந்திருக்கின்றோம். 3 பூத் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பூத்தில் ஃபர்ஸ்டோ செகண்டோ வந்திருக்கும். ஆனால் எந்த பூத்து தலைவர்கள் எல்லாம் அடிமட்ட நம்முடைய தொண்டர்கள் பூத்தினுடைய தலைவர்களாக எங்களுடைய அடிமட்ட உறுப்பினர்களாக இருந்து கடுமையாக பணி செய்யக்கூடிய மனிதர்கள், அற்புதமான எங்களுடைய சகோதர சகோதரி அழைத்து அவர்களை பாராட்டி வாழ்த்தி அவர்களோடு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் பேசி ஊக்கமாக்கம் கொடுப்பதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு ஹொசூரில் இதே மாதிரி அந்தந்த பகுதியில் ஹொசூர் பகுதியில் இந்த நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. இன்னைக்கு பெரம்பலூர் இந்த பாகத்தினுடைய நம்முடைய தொண்டர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. பெரம்பலூர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலும் நம்முடைய தலைவர்கள் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் போன்றவர்கள், சிவசுப்பிரமணியம் அவர்கள் போன்ற மூத்த தலைவர்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போய் ரிவ்யூ பண்றாங்க. அந்த 66 மாவட்டங்கள் கட்சிக்காக இருக்கிறது. 39 பாராளுமன்ற தொகுதி எப்படி நடந்திருக்கு, சக்சஸ் என்ன, ஃபெயிலியர் என்ன, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதெல்லாம் கூட ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ரிவ்யூ மீட்டிங் எல்லா பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி அந்த ரிவ்யூ மீட்டிங் நடத்தி முடித்திருக்கின்றோம். எல்லா மூத்த தலைவர்களும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இது அடுத்த கட்டம் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு ஆற்றும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு. மாநில தலைவர் என்கின்ற முறையில் இது போன்ற நிகழ்வுக்கு எங்கேயெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கேயும் கட்சி தலைவர்கள் அழைக்கும் பொழுது இன்னைக்கு பெரம்பலூர் வந்திருக்கின்றோம். இதுதான் நீங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய சாராம்சங்கள்னா. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ 25 எம்பிகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தா பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு உங்கள் கூட்டணி கூட அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு. இது எப்படி? அன்புமணி அண்ணனுடைய கருத்து என்ன சொன்னாங்கன்னா, அன்புமணி அண்ணன் வந்து பத்திரிகை நண்பர்கள் ஒரு கருத்து கேட்டீங்க. அதுக்கு அன்புமணி அண்ணன் கருத்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்க, தமிழகத்தை வந்து எப்படி புறக்கணிக்க முடியும், ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியுமா, 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை பிரித்து எல்லா மாநிலத்துக்கு தான் வரப்போகுது. நேற்று கோயம்புத்தூர் பார்த்துருந்தீங்கன்னா மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து தமிழகத்துக்குன்னே பிரித்து சொல்லிட்டோம். தமிழகத்துக்கு இவ்வளவு வருது, ரயில்வே இவ்வளவு கொடுத்துருக்கோம், இவ்வளவு வந்து நம்ம வந்து எம்எஸ்எம்இ கொடுத்துருக்கோம், தனித்தனியாக பிரித்து சொல்லிட்டோம் தமிழகம் என்பது. அந்த அடிப்படையில் சொன்னாங்க. அதனால் மக்கள், தமிழக மக்கள் அவங்களுக்கு தெரியும், வருகின்ற காலத்தில் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் வெற்றி பெற செய்து இங்கிருந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்புவாங்க. உரிமையாக கேட்டு பெற முடியும் என்று தான் அன்புமணி அண்ணனுடைய கருத்து. அல்ல உரிமை அப்படிங்கிற வார்த்தையை மறந்துக்கூடாது. உதாரணத்துக்கு அன்புமணி அண்ணனோ பாட்டாளி மக்கள் கட்சியிலேயோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் உட்பட எங்களுடைய மூத்த தலைவர்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது உரிமையாக நாங்கள் கேட்போம், அதான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக வந்து உரிமையாக கேட்கல, திமுக வந்து அரசியலுக்காக கேட்குறாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியாக இருந்தால் உரிமையாக கேட்டு வாங்க, இப்போ உரிமையாக கேட்டு வாங்குறோம். அதனால் நீங்கள் அடுத்த 4 வருடங்கள் பார்ப்பீங்க இந்த ஆட்சியில். எங்கேயும் கூட பிரதமரை பொறுத்தவரை ஒரு எம்பி இருந்தாலும் அதே மரியாதை தான், 39 எம்பி இருந்தாலும் அதே மரியாதை தான். காரணம் ஒரு மக்களுக்காக பணியாற்றுறாங்க. அன்புமணியினுடைய கருத்து உரிமையாக நாங்கள் இன்னும் பெற்றிருப்போம் என்று தான் சொன்னாரோ தவிர வேறு எதுவும் ஒரு சொல்லுங்கள். நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வந்து மம்தா பானர்ஜி வந்து மைக் ஆஃப் பண்ணுறதா சொல்லி வெளியில் போயிருக்காங்க. அதே போல் இப்போ நம்முடைய தமிழக சிஎம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. இது வந்து முற்றிலுமாக தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை இவங்க வந்து புறக்கணித்தது, வீடியோ வெளியிட்டது, மம்தா பானர்ஜி வெளியில் போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் 2022 இந்த கூட்டத்துக்கு போகல. இதை நம்ம நண்பர்கள் நன்றாக புரிஞ்சுக்கணுங்கன்னா, நிதி ஆயோக் வர்றதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்துச்சு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் NDC அப்படிங்கிற கூட்டம் நடக்கும். பிரதமர் தலைமை தாங்குவாங்க, எல்லா நிதியமைச்சர்களும் இருப்பாங்க, எல்லா முதலமைச்சர்களும் இருப்பாங்க. NDC மீட்டிங் உங்களுக்கு தெரியும். 2012 நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வெளியே வந்தாங்க. கூட்டத்துக்கு உள்ளே சென்று விட்டு புறக்கணித்து வெளியே வந்தாங்க. அதுவும் நம்ம பார்த்தோம் காங்கிரஸ் ஆட்சியில். அது பிளானிங் கமிஷன் இன்னைக்கு இல்லை. இப்போ நிதி ஆயோக் வந்த பிறகு இந்த கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறை பிரதமரும் எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அமர்ந்து பேசுகிறாங்க. இந்த ஆண்டுக்கான திட்ட என்னங்கன்னா, விக்ஷித் பாரத் 2047, வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047க்கு ஒரு முதலமைச்சரோடு பேசணும். நம்முடைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, ஒரு முதலமைச்சர் பேசுவதற்கு முன்பு டைமர் இருக்கும். டைமர் வந்து 10 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கும். 10 நிமிஷத்துலேருந்து அவங்க பேசிக்கிட்டே வரலாம். சில முதலமைச்சர்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் உங்களுக்கு தெரியும், அரசியல்லாம் எடுத்துக்கிட்டு தான் செய்வாங்க. எங்கேயுமே டைமுக்கு அது நடக்கிறது கிடையாது.
அதெல்லாம் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க, மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறாங்க. அவர்களும் அதே போல ஒரு கோட்பாட்டில் டைமர் ஆரம்பிக்குது. ஆனால் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா, இப்போ நித்தி ஆயோகனுடைய சிஇஓ சுப்பிரமணியம் அவர்கள் சாயந்தரம் பேட்டி கொடுத்தாங்க. இந்த மைக் ஆஃப் பண்ணுற ப்ரொவிஷன்லாம் கிடையாதுங்க, மைக்கில் யாரும் ஆஃப் எல்லாம் பண்ண முடியாது, எல்லா மாநில முதலமைச்சர்களையும் சமமாகத்தான் நடத்துகிறோம். 10 நிமிஷம் டைமர் ஆரம்பிக்குது. மம்தா அவர்கள் வந்து பேசினாங்க, பட் வெளியே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அந்த செய்தி என்பது எங்களை வருத்தமடைய செய்திருக்கிறது அப்படின்னு நித்தி ஆயோகனுடைய சிஇஓ சொல்லியிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவர்கள் வெளியே சென்று மைக் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு வருத்தமடைய செய்திருக்கிறதுன்னு. அதனால பெரிய மாநிலம் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை முன்னேற்றத்திற்காக யோசிக்கணுமோ தவிர அரசியல் செய்யக்கூடாது என்பது எல்லோருடைய கருத்து. நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கலாம். 2022 முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. என்ன காரணம் சொன்னாங்க? என்னுடைய தந்தையார், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய டெத் ஆனிவர்சரி, அந்த இறப்பு நாள் வருது, அதனால போகல. இது அவர் சொன்ன காரணம் 2022. 2023 ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்க. 2023 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. காரணம், வெளிநாடு சென்றிருந்தேன். எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரை கூட்டத்துக்கே போல. ஏன்னா ஆச்சரியம் பாருங்க, 2021 மேக்கில் பொறுப்பில் ஏற்றதிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தை மலுப்பிள்ளை சொல்லி இதுவரைக்கும் போல. 21 போல, அதுக்கப்புறம் தான் பதவி ஏற்றாங்க. 22 தந்தையாருடைய நினைவு தினம், 23 வெளிநாடு போயிட்டாங்க, 24 தமிழ்நாட்டினுடைய பேரை சொல்லல அப்படிங்கிறக்காக. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கன்னா, முதலமைச்சர் அவருடைய வேலை என்ன? நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பிரதமரை கண்ணை பார்த்து பேசிட்டோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லட்டும், தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 ஆண்டு இலக்கு பற்றி சொல்லட்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கின்றோம், முதலமைச்சரோடு இருக்கின்றோம், மத்திய அரசு என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் இருந்து ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டு வருகின்றோம். எப்படிங்கன்னா, இது வந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அதை ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் சொன்ன காரணம் உண்மையா அல்லது மிஸ்லீடிங்கா? நினைவு தினம், 23 வெளிநாடு போயிட்டாங்க, 24 தமிழ்நாட்டினுடைய பேரை சொல்லல அப்படிங்கிறக்காக. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கன்னா, முதலமைச்சர் அவருடைய வேலை என்ன? நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பிரதமரை கண்ணை பார்த்து பேசிட்டோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லட்டும், தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 ஆண்டு இலக்கு பற்றி சொல்லட்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கின்றோம், முதலமைச்சரோடு இருக்கின்றோம், மத்திய அரசு என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் இருந்து ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டு வருகின்றோம். எப்படிங்கன்னா, இது வந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அதை ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் சொன்ன காரணம் உண்மையா அல்லது மிஸ்லீடிங்கா, அல்லது முதலமைச்சர் சொன்னதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவுக்கு நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதையும் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இந்த வருத்தங்கிற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்த முடியுங்கன்னா, காரணம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த கூட்டத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டுமோ தவிர அரசியல். டெல்லி கிளம்பி போயிட்டாருங்க. நான் டெல்லியில் அன்னைக்கு ஏதோ 2-3 ஃபங்க்ஷன்ல வச்சிருந்தாங்க, வேற ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. டெல்லி கிளம்பி போறதுக்கான கூட்டம் அது. அப்படி இருந்து முதலமைச்சர்னால போக முடியவில்லை. டெல்லி போறதுக்காக ப்ரோக்ராம் போட்டாங்க, 2-3 வேறு நிகழ்ச்சிகளும் சேர்த்து வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் மொத்தமாக நான் புறக்கணிப்பேன் என்று முதலமைச்சர் சொல்லுகின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கடுமையாக போராடணுங்கன்னா கடுமையாக போராடணும். தமிழகத்தில் வந்து 4 முனை போட்டியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 4 முனை போட்டி இருக்கும். மக்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும். ஆளுகின்ற கட்சி ஒரு பக்கம், இன்றைய எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு பக்கம் இருக்கும், பாரதிய ஜனதா கட்சி, நம்ம தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் இருக்கும், புதியவர்கள் அரசியலுக்கு வர இருக்கின்றார்கள், அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் மக்களுக்கு சாய்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜி இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்குது. ஸோ மக்கள் பார்த்து தீர்மானம் பண்ணணும். தமிழகத்தில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை, நிறைய சித்தாந்தம், நிறைய கொள்கைகள். அதனால் 2026 பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள், சித்தாந்தங்கள், நிறைய கூட்டணிகள் இருக்கும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு தேர்வு கொடுக்கணும், யார் நமக்கு வேணும், அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கு வேணும், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டும் என்று. அப்படி வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது நடந்து முடிஞ்ச தேர்தலே வந்து அதிமுகவோட பழையபாடி கூட்டணி இருந்திருந்தால் ஒரு 50% நம்ம வந்து எம்பிக்களை பெற்றிருக்கலாம்ங்கிற ஒரு கருத்து எல்லா அரசியல் விமர்சனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? சீமான சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்களா? அதாவது அரசியலை பொறுத்தவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கு. எல்லா பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க, தலைவர்கள் வர்றாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பார்த்தீங்க, எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் பார்த்தீங்க. இதே நம்ம திருச்சியில் பார்த்தீங்க, எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் பார்த்தீங்க. ஸோ இப்போதைக்கு எல்லா தலைவர்களும் இணக்கமாக நேர்கோட்டு பயணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இதில் எந்த குழப்பமும் இல்லை. மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் வாய்ப்பு 2024 ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 18% பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல வாக்கு வங்கி, ஒரு 4-5 கான்ஸ்டிடுவன்சியில் நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க.
தஞ்சாவூர் போற பகுதிகளெல்லாம் சரித்திர வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு. குறிப்பா டெல்டா பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. சரித்திர வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே வாங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு படி. அடுத்து இங்க இருக்கக்கூடிய எங்க சகோதர சகோதரிகள் தான் கடுமையாக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து அடுத்த படியை நோக்கி செல்வோம். அதனால் எந்த குழப்பமும் இல்லை, தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கு. இல்லை கூட்டணி இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குமில்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும், முக்கிய கட்சியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு கேள்விக்கான பதில் தேவையில்லை. இப்போ புதுசாக வந்து அரசியலில் விஜய் குதிச்சிருக்கிறாரு. அவர் இந்த தேர்தலில் தான் சந்திக்க போகிறாரு. அவரை இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா? நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டுங்கன்னா ஒரு கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும், கொள்கை இருக்குது. இப்போ புதிதாக வருபவர்கள் வந்து அவங்க சித்தாந்தத்தையும் கொள்கையும் முதல்ல விளக்கணும். பொதுக்கூட்டம் மூலமாக சொல்லுவாங்க, அவர்கள் மக்களை சந்திக்க ஆரம்பிப்பாங்க, பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் வேகலாம், அவங்க பாத யாத்திரை போகலாம், மக்களை நேராக சந்திக்கலாம். அதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நடந்தால் தான் என்ன சித்தாந்தம், என்ன கொள்கை, அவங்க தமிழகத்தினுடைய அரசியலை எப்படி பார்க்குறாங்க, அவங்க என்ன வித்தியாசமான திட்டம் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் வருவதற்கான காலங்கள் நிறைய இருக்குன்னா பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.